இலங்கை தீவு வரலாற்று ரீதியாகவே சைவ சமயத்துடன் மிகவும் நெருங்கிய தொடர்புடையது. இராமாயண காலம் தொட்டே இங்குள்ள சிவாலயங்கள் புகழ்பெற்றவையாக விளங்குகின்றன. இலங்கையின் 5 திசைகளிலும் நாட்டை பாதுகாக்கும் அரணாக அமைக்கப்பட்ட 5 பழமையான சிவாலயங்கள் பஞ்ச ஈஸ்வரங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இவை அனைத்தும் வரலாற்று சிறப்புமிக்கவை. முதலில் தென் கைலாசம் என அழைக்கப்படும் திருக்கோணேஸ்வரம். இது திருகோணமலையில் சுவாமி பாறையின் மேல் கடலை நோக்கியவாறு அமைந்துள்ளது. இராவணன் வழிபட்ட தலம் என்ற வரலாற்று ஐதீகம் உண்டு. திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற இக்கோயில் உலக புகழ் பெற்றது. அடுத்து மன்னார் மாவட்டத்தில் உள்ள திருக்கேதீச்சரம். கேது பகவான் வழிபட்டு பேறு பெற்ற தலம் இது. முற்காலத்தில் இது புகழ்பெற்ற மாதோட்டம் துறைமுக நகரில் அமைந்திருந்தது. சுந்தரர் மற்றும் சம்பந்தரால் பாடல் பெற்ற இத்தலம் சைவத் தமிழர்களின் ஆன்மீக வாழ்வில் மிக முக்கிய இடத்தை பெறுகிறது. வடக்கில் யாழ்ப்பாணத்தில் உள்ள நகுலேஸ்வரம். நகுல முனிவர் சாபம் நீங்கி கீரிமுகம் மாறிய தலம் இது. இங்குள்ள தீர்த்த குளம் மருத்துவ குணம் வாய்ந்தது. பிதுர்க்கடன் எனப்படும் திதி செலுத்த உகந்த இடமாக இது கருதப்படுகிறது. ஆடி அமாவாசை அன்று பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்கு திரள்வார்கள். மேற்கு திசையில் சிலாபத்தில் அமைந்துள்ள முன்னேஸ்வரம். ஸ்ரீராமன் இராவணனை கொன்ற பிரம்மஹத்தி தோஷம் நீங்குவதற்காக இங்கு சிவபெருமானை வழிபட்டார். இராமாயண வரலாற்றுடன் தொடர்புடைய இக்கோயில் இலங்கையின் மிக முக்கியமான இந்து திருத்தலங்களில் ஒன்றாகும். தெற்கில் மாத்தறையில் இருந்த தொண்டீச்சரம். போர்த்துகேயர் காலத்தில் முற்றாக அழிக்கப்பட்ட இது தற்போது விஷ்ணு வழிபாட்டு தலமாக மாறியுள்ளது. யாழ்ப்பாண இராச்சியத்தின் அடையாளமான நல்லூர் கந்தசுவாமி கோவில். யாழ்ப்பாண மன்னர்களால் கட்டப்பட்ட வரலாற்று பெருமை மிக்க முருகன் ஆலயம் இது. ஆவணி மாதத்தில் நடைபெறும் 25 நாட்கள் பிரம்மாண்ட திருவிழாவிற்கும் அங்கு கடைபிடிக்கப்படும் கடுமையான ஒழுக்க விதிகளுக்கும் இது பெயர் பெற்றது. இந்துக்கள் பௌத்தர்கள் என அனைவரும் ஒன்றிணைந்து வழிபடும் கதிர்காமம். இங்கு முருகன் கதிர்காம கந்தன் என்ற பெயரில் அருவ வடிவில் வழிபடப்படுகிறார். யாழ்ப்பாண கடலில் உள்ள தீவில் அமைந்துள்ள நைனாதீவு நாகபூசணி அம்மன் கோயில் ஒரு முக்கிய சக்தி பீடமாக கருதப்படுகிறது. இலங்கைக்கு ஆன்மீக பயணம் மேற்கொள்பவர்களுக்காக 2 முக்கிய பாதைகள் உள்ளன. வடக்கு மற்றும் கிழக்கு பாதைகள் இதில் அடங்கும். வடக்கு பாதையில் கொழும்பிலிருந்து புறப்பட்டு சிலாபம் மன்னார் வழியாக யாழ்ப்பாணத்தின் முக்கிய ஆலயங்களை தரிசிக்கலாம். கிழக்கு பாதையில் திருகோணமலை, மட்டக்களப்பு, நுவரெலியா சீதா அம்மன் கோயில் வழியாக கதிர்காமம் வரை பயணிக்கலாம். பக்தர்கள் கவனிக்க வேண்டியது, நல்லூர் கந்தசுவாமி கோவிலுக்கு ஆண்கள் பாரம்பரிய வேட்டி அணிந்து சட்டை இன்றியே செல்ல வேண்டும். கதிர்காமத்திற்கு ஆடி மாதத்தில் பாத யாத்திரை செல்வது ஈழத்து சைவ மரபில் மிக உயரிய ஆன்மீக அனுபவமாகும். இராமாயண தொடர்பை பற்றி இன்னும் ஆழமாக பார்த்தால் ஸ்ரீராமர் வழிபட்ட முன்னாதநாதர் சிவலிங்கம் முன்னேஸ்வரத்தில் இன்றும் அருள் பாலிக்கிறது. திருக்கோணேஸ்வரத்தில் உள்ள இராவணன் வெட்டு மற்றும் இராவணன் சுயம் சிலை அவன் ஈசனிடம் கொண்டிருந்த பெரும் பக்திக்கு சான்றாகும். தமிழ்நாட்டிற்கு வெளியே தேவார பாடல் பெற்ற திருத்தலங்கள் இலங்கையில் திருக்கேதீச்சரம் மற்றும் திருக்கோணேஸ்வரம் ஆகிய 2 மட்டுமே. போர்த்துகேய கால ஆக்கிரமிப்பில் இடிக்கப்பட்ட இக்கோயில்கள் பின்னர் ஆறுமுக நாவலர் போன்ற பெரியார்களின் முயற்சியால் புனரமைக்கப்பட்டன. கதிர்காம பாத யாத்திரை என்பது அடர்ந்த காடுகள் மற்றும் வனவிலங்குகள் நிறைந்த பகுதிகளில் பல நாட்கள் நடந்து செல்லும் ஒரு சவாலான பயணம். கதிர்காமத்தில் பௌத்த விகாரையும் இஸ்லாமிய மசூதியும் சிவன் கோயிலுடன் இணைந்திருப்பது மத நல்லிணக்கத்தின் மாபெரும் அடையாளமாகும். கீரிமலை தீர்த்தத்தில் நீராடினால் தீராத சரும நோய்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை. இது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தொடரும் ஆன்மீக மரபு. யாழ்ப்பாணத்தின் மற்றுமொரு முக்கிய தலம் தொண்டைமானாறு செல்வச்சந்நிதி முருகன் கோவில். இங்கு முருகப்பெருமானுக்கு பதிலாக புனிதமான வேல் மட்டுமே மூலவராக வழிபடப்படுகிறது. எளிய முறையிலான வழிபாடு மற்றும் அன்னதானம் இங்கு சிறப்பாக கடைபிடிக்கப்படுகிறது. அத்தோடு யாழ்ப்பாணம் கரைநகரில் அமைந்துள்ள சிவன் கோவில் ஈழத்து சிதம்பரம் என்று உலகெங்கும் உள்ள சைவ பெருமக்களால் போற்றப்படுகிறது. இது நடராஜ பெருமானின் வழிபாட்டிற்கு மிக முக்கியமான ஒரு தலமாகும். தற்போது கொழும்பில் இருந்து யாழ்ப்பாணம் மற்றும் திருகோணமலை போன்ற இடங்களுக்கு யாழ்தேவி போன்ற சொகுசு ரயில்கள் மூலம் எளிதாக செல்லலாம்.
புலத்தீசி எக்ஸ்பிரஸ் மற்றும் A9 வீதி வழியாக பயணிப்பது உங்கள் ஆன்மீக தலயாத்திரையை இன்னும் இனிமையானதாக மாற்றும். இலங்கையின் சைவ திருத்தலங்கள் வெறும் கட்டடங்கள் மட்டுமல்ல, அவை நம் கலாச்சாரம் மற்றும் ஆன்மீகத்தின் ஆழமான வேர்கள். வாழ்வில் ஒரு முறையேனும் இந்த புனிதமான இடங்களுக்கு சென்று ஈசனின் அருளை பெற்று வாருங்கள். நம் ஆன்மா அமைதி கொள்ளும் தலம் இது. இலங்கையின் ஒவ்வொரு சைவ கோவிலும் ஒரு கதையை சொல்கிறது. அது பக்தியின் கதை, வரலாற்றின் கதை மற்றும் நம் அடையாளத்தின் கதை. இந்த ஆன்மீக தேடல் உங்களை ஒரு புதிய மனிதனாக மாற்றும். இலங்கையின் சைவ மரபை போற்றி பாதுகாப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். உங்கள் ஆன்மீக பயணம் இனிமையாக அமைய எமது வாழ்த்துக்கள். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நம சிவாய. எங்கள் சேனலுக்கு வரவேற்கிறோம். எங்கள் வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் பல வீடியோக்களுக்கு பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். பார்த்தமைக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம்.